Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ acrylic nail extension வீட்லயே நம்ம வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறோம். So இந்த ப்ராடக்ட் எல்லாமே Amazon ல பர்ச்சேஸ் பண்ணது லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். So என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates நீங்க பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கையில் தான் பண்ணிக்க போகிறோம், செல்ஃபாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கையில் தான் பண்ணிக்க முடியும். என்னோட நெயில்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பெடிக்யூர் அண்ட் மெனிக்யூர் கிட்டை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து 2 டூல்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிட் நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல்ஸு. ஸோ இது வந்து ஸ்கின்னை வந்து உள்ளே தள்ளுறது அண்ட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூட்டிக்கல் ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கீழே வந்து அப்படியே பேக்கில் தள்ளுற மாதிரி நான் வந்து தள்ளிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம நெயிலில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்சோ வந்து ஒரு ப்ராப்பரான ஷேப் வந்து இருக்கும் மேலே. ஸோ அதை வந்து நான் பண்ணிவிட்டு இந்த நெயில் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல் இருக்குல்ல, அதை வச்சு இந்த அந்த தள்ளின ஸ்கின் எல்லாத்தையுமே நான் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெயில் ஷேப்பர் ஒன்று வந்து சொரன்னு இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு வந்து நெயில் பஃபர், இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்மூத் பண்ணுறதுக்கு நெயில்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ரெண்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெயிலில் வந்து ஒரு நேச்சுரலி ஒரு ஷைன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். நெயிலை இப்படி சொரன்னு ஆக்கிட்டால் தான் நம்ம அந்த அக்ரிலிக் வைக்கிறோம்ல, அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த 2 ஃபிங்கரில் மட்டும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஃபிங்கர்லேயும் நான் வந்து எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நெயில்ஸு. இதில் வந்து நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து நான் ஒரு சைஸு பெரிய சைஸும் ஒரு சின்ன சைஸும் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இருக்கிறதுலே சின்ன சைஸ் எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ இருக்கிறதுலே பெரிய சைஸு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இந்த பிங்கி ஃபிங்கருக்கு வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸாக நான் வந்து எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த நெயில் அந்த முனையில் தான் வைக்கணும், கீழே வந்து வச்சிடக்கூடாது. ஸோ நான் எந்த ஏரியாவிலேருந்து வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து எந்த ஏரியா நம்மளுக்கு அப்படியே ஃபில் ஆகுதுன்னு நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி ஃபில் ஆகிற ஏரியாவிலேருந்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நெயில் க்ளூ. அதுக்கு வந்து நான் மிஸ்க்ளையரோட தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப வர்த்தபிள் அண்டு ஆல்சோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த ஏரியாவிலேருந்து நெயில் இந்த ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம வச்சா போதும். ஸோ நீங்கள் வந்து நெயிலை வளர்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. உங்கள் நெயிலை வந்து ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன்லேயும் இந்த ஃபேக் நெயில்ஸ்லேயும் வந்து நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து பிடிச்சிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் இப்படி பிடிச்சிட்டே இருந்தாலே போதும், அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி அழுத்தி அந்த ஏரியாவில் வந்து பிடிச்சிக்கிறேன் ஒரு 5 செகண்ட்க்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அதை ஒட்டினதுமே இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. நம்ம எக்ஸ்ட்ரா நெயில்ஸ்லாம் வந்து கட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வரைக்கும் நான் இப்படி காமிச்சிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் அதே மாதிரி ஆல்ரெடி வச்ச மாதிரியே தான் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஃபிங்கர்லேயும் நான் வந்து வச்சாச்சு. பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நெயில்ஸை கட் பண்ணுறதுக்கான இந்த கட்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு சிசர் டைப்பில் இருக்கும். அண்டு இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் வந்து வச்சிடக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்து வந்து வைக்கணும். எப்படி அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, ஆஃப் ரவுண்ட் ஷேப், அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி பார்க்கணும். அப்படி வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து வச்சுட்டு லென்த் எவ்வளோ வேணுமோ நான் வந்து பார்த்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் வந்து வச்சதே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சைஸாகவே நான் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்து ஷார்ட் சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு ரொம்ப ஷார்ட்டாக எடுத்ததும் கட் பண்ணிடக்கூடாது. நான் இதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஷேப் பண்ணுறதுக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். ஸோ இதுலேருந்தும் நான் வந்து ஷேப் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், பார்த்து நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு லென்த் வேணுமோ அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஷேப்பர் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவல் ஷேப் வேணால் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஸ்கொயர் ஷேப், ஆல்மண்ட் ஷேப், எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சைடில் வந்து நம்மளோட நெயிலை தாண்டி வந்து போயிடக்கூடாது அந்த ஃபேக் நெயில்ஸு. ஸோ அது எப்படி நம்மளுக்கு அந்த லைன் வருதோ அதுக்கேற்ற மாதிரியே தான் நம்ம வந்து சைடில் வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து வச்சு காமிச்சிருக்கேன். நம்மளோட நெயில் எந்த சைஸ் இருக்கோ அதே சைஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து சைடில் வந்து தள்ளி வச்சிடாதீங்க, அது ஃபேக் நெயில் அசிங்கமாக தெரியும். ஸோ நான் வந்து ஷார்ட் ஸ்கொயர் ஷேப் வந்து இப்போது ஷேப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக ஷேப் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி காமிக்கிறேன் என்னோடய ஃபிங்கர்ஸை. இந்த அளவுக்கு இருந்தாலே எனக்கு போதும் லென்த்து. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த அக்ரிலிக் வந்து நானாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால ரொம்ப இது பெருசாக வச்சுருந்தா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ண நெயிலும் நம்ம நெயிலும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கணும். ஸோ அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்க நெயில் இடத்துல நம்ம தொட்டு பார்த்தா ஏதோ ஒன்று இருக்கா மாதிரி வந்து தெரியும்ல. ஸோ அது வந்து நம்ம கை வச்சதுமே அது வந்து நம்ம நெயிலோடு அட்டாச் ஆகிறதுக்காக அந்த ஏரியாவில் மட்டும் கரெக்டாக நான் இந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து நெயில் அந்த ட்ரில் அந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து செல்ஃபாக பண்ணிக்கிறதுனால நான் அதெல்லாம் வந்து வாங்கலை. ஸோ அதனால் இந்த நெயில் ஷேப்பர்லேயே நான் வந்து வச்சு நல்லா வந்து ஷேப் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த லைன் வந்து ஒரு அந்த மெர்ஜான மாதிரி தெரியும், தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியாது. ஸோ 2 ஃபிங்கருக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்லேயும் நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட நெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு சும்மா நெயில் பாலிஷ் வச்சாலே நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்விஸ் பியூட்டி அப்படின்ற பிராண்ட்லேருந்து. இது ஜஸ்ட்டு நம்ம சும்மாவே அப்படியே காற்றுல வந்து காஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம டக்குன்னு நம்ம வந்து வச்சிடணும் ஃபுல் நெயில்ஸ்லையுமே. ஸோ இதுக்கு மேலே டீஹைட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அது வந்து வாங்கலை, ப்ரைமர் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிலிக் நெயில் கிட்டு நான் வந்து கெமிலியன் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதான் நல்லா இருக்குன்ற மாதிரி ரிவ்யூ நான் நிறைய பார்த்துருந்தேன். இல்லை 3 அக்ரிலிக் பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மோனோமர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் அக்ரிலிக் பவுடர் வந்து நம்மளுக்கு 28 கிராம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மோனோமர் வந்து 150 மில்லிலிட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்ரிலிக் பவுடர்லாம் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு, ஒயிட்டு, கிளியர் 3 ஷேட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது பிங்க்கு. எல்லாமே ஒரு மாதிரி இந்த ஒயிட் பவுடர் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஒயிட்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஒயிட்டாக தெரியும். கேமராலே வந்து அந்தளவுக்கு தெரியல அந்த ஒயிட்டு. நெக்ஸ்ட் இப்போ நான் லாஸ்ட்டாக காமிக்கிறது கிளியர்னால் நம்ம கையில் யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் அந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பிங்கிஷாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு நான் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மோனோமரை இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அந்த 5 ஃபிங்கர்ஸ் கவுல் எடுத்தாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து அந்த லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டச் பண்ணாலே அந்த பவுடர் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃபேக் நெயில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே பாதியிலேருந்து நம்மளோட நெயிலேருந்து அப்ளை பண்ணிக்கணும். கீழேருந்து அப்ளை பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்ததும் பாதியிலேருந்து அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து அந்த ஏரியாவில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப அப்படியே எடுத்ததுமே டக்குன்னு பண்ணிடக்கூடாது. ஸ்லோவாக பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ரஷ்ஷில் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து எடுத்துகிட்டு இப்போ கீழே இருந்து நம்ம வந்து வச்சுட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் இன்னும் நல்லா ப்ரொஃபஷ்னலாக யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த பிராண்ட்ஸ்க்காக நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால அப்ளிகேஷன் வந்து இந்தளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு. நான் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே நான் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே என்னோடய நெயில்ஸில் தான் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடணும் இந்த பவுடர் வச்சுட்டு. ஸோ நம்ம வைக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஷேப் பண்ணுறதுல தான் இருக்குது. ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொன்னால் வைக்கும்போதே ப்ராப்பரான ஷேப்பில் வந்து பண்ணிவிடுவாங்க. பட் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேப்பரை வச்சு கூட நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் நான் எப்படி நான் பண்ணியிருந்தேனோ பாதியிலேருந்து அக்ரிலிக் யூஸ் பண்ணிவிட்டு அகைன் அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து கொஞ்சம் அக்ரிலிக் பவுடர் எடுத்து கீழேருந்து நான் வந்து ஃபுல் அந்த ஃபிங்கர்லேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ராஸ் இந்த பவுடர் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த ப்ரஷ்லேயே வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ரையர் தான். நம்ம காற்றுலேயே வந்து காஞ்சிரும். நம்ம எதுலேயும் வச்சு காய வைக்கணும், யூவி லைட்லாம் காய வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த பாலிஜெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வேணால் நம்ம வந்து யூவி லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து அப்படியே விட்டாலே அது வந்து காஞ்சிரும் ஃபேன் காற்றுல. ஒரு நிமிஷத்துலேயே வந்து காஞ்சிருது அந்த ஒரு ஃபிங்கரில் நான் வச்சது. ஸோ பேலன்ஸ் இருக்க ஃபிங்கர்லாம் சேம் மெத்தடில் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ நான் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் நான் வந்து பிகினர் அப்படின்றதுனால இந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா ஒரு ப்ரொஃபஷ்னலாக வராது. ஸோ நான் இதுக்கு மேலே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் நீங்கள் வந்து ஏதோ நல்ல வீடியோ அப்ளிகேஷன் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ கூட நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆல்சோ நான் வந்து கொஞ்சம் இந்த எப்படி எனக்கு அக்ரிலிக்கில் இதுதான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்றனால என்னால் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல. அதனால் ஷார்ட் சைஸே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நம்ம நார்மலி நான் ஃபேக் நெயில்ஸில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கூட வச்சுருக்கேன். பட் இந்த அக்ரிலிக்கில் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாதுல, அதனால் ஷார்ட் சைஸே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிளியர் தான். பட் அது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிங்கிஷ் லைட்டாக ஒரு பிங்க் டின்ட்டில் இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆல்சோ அந்த ஒயிட்டு அந்த ஒரு கிளியராக இருக்க மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது வச்சாச்சு. இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பவுடர் வந்து கொஞ்சம் திட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கீழே மேலே சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணிக்கணும். அந்த பவுடர் நம்ம ஆல்ரெடி நெயிலை வந்து ஷேப் பண்ணியாச்சு, அதை வந்து நம்ம ஷேப் பண்ணுறது கிடையாது. இந்த பவுடர் நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை தான் நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கிறோம். தொட்டு பார்த்தா நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக நான் வந்து ஷேப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பேஸ் கோட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் கோட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷைனிங்காக இருக்கும். நம்ம நெயில் டிரான்ஸ்பரண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சதுக்கப்புறம் ஒரு ஷைனிங்காக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு வீடியோவில். ஸோ இதுக்கு நான் சன் அப்படின்ற இந்த பிராண்ட்லேருந்து இந்த யூவி லைட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆன் பட்டன் அழுத்தினாலே செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு செகண்ட்ஸில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பட் இதில் 10 செகண்ட்ஸும் இருக்குது, 30 செகண்ட்ஸும் இருக்குது, 60 செகண்ட்ஸும் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து வச்சா லைட் எரியும், எடுத்தால் லைட் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது இது. ஸோ நான் 30 செகண்ட் வைக்கிறேன். இந்த கை நம்ம இப்படி யூவி லைட்டில் வைக்கும்போது சம்டைம் அந்த ஃபிங்கர் ஹீட் ஆகி வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கை நீங்கள் யூவி லைட்டில் வச்சுட்டு டக்குன்னு வந்து ஹீட் ஆகும்போது எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் வைக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஜெல் பாலிஷ்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே யூவி லைட் அந்த ஜெல் பாலிஷ் தான். ஸோ நம்ம தனித்தனியான பாட்டில் வாங்குறது வந்து அதிகமாக அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் குட்டி குட்டி பாட்டில் இந்த மாதிரி காம்போ மாதிரி வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் எல்லாமே வந்து வாங்கிட்டேன் இந்த ஷேடில். ஸோ அந்த யூவி லைட்டில் வச்சதுக்கப்புறம் அந்த பேஸ் கோட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தொட்டாலே அந்த பிசுலாம் வந்து இருக்காது. ஸோ நான் வந்து இந்த ப்ளூ கலர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். ஏன்னா ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால. ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி சில்வரில் அது மாதிரி இது பண்ணிவிட்டு, ஸோ இது நம்ம கையில் எடுக்கும்போது கையிலலாம் இப்படி பட்டுருச்சு மெஸ்ஸி ஆகிடுச்சுனா கூட நம்மளுக்கு வந்து அது ட்ரையே ஆகாது. கையில் அந்த யூவி லைட் இருந்தால் மட்டும்தான் ட்ரை ஆகும். இப்படி டிஷ்யூ வச்சு நம்ம துடைச்சாலே அது வந்து போயிடும். ஸோ கையிலையுமே நான் துடைக்கிறேன், அது வந்து ஈஸியாக தான் போயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரஷ்லாம் வந்து கொடுக்கல. நான் வந்து என்னோடய மேக்கப் ப்ரஷ்லேருந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டைம் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் பத்தாது, இது வந்து டபுள் கோட் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணும்போது இது வந்து காயாது, யூவி லைட்டில் வச்சா மட்டும்தான் காயும். ஸோ நான் வந்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா யூவி லைட்டில் நான் வந்து ட்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 60 செகண்ட் வச்சு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்து தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி பிசுன்னு இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் திருப்பியும் நான் வந்து ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி இப்போ நான் வந்து பார்க்குறேன். எனக்கு வந்து நல்லாவே அது ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஜெல் பாலிஷ் வச்சது மட்டும் இல்லாமல் இது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாப் கோட் அப்படின்றது இருக்குது. இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலே அவைலபிளாக இருக்குது. யூவி ஜெல் பாலிஷ் இது. ஸோ இது வந்து சேம் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி தான் இருக்கும். அது மேலே வந்து சும்மா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 60 to 90 செகண்ட் நீங்கள் வந்து லைட்டில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸ் வரைக்குமே நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். 20 டேஸ் வந்து மினிமம் தான், 30 டேஸ் வந்து மேக்ஸிமம். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அப்ளிகேஷனை ஒரு நல்ல வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.